ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகோ சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கொரியன் ராமன், நாரோட கொரியன் ராமன் ஸ்பைசி நூடுல்ஸ் தான் வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு கிட்ஸ் தான் வந்து குக்கிங் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜை பிரித்தா உள்ளே ஒரு நூடுல் கேக் இருக்குது. அது போக இதில் ஒரு நூடுல் கேக்கு ப்ளஸ் ஒரு வெஜ்ஜீஸ் பேக்கு, அது போக கிம்ச்சி சீசனிங்னு சொல்லிட்டு ஒரு பேக்கும் இருக்குது. இப்போது நம்ம இதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கணும். அந்த கடாயில் 425 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போது இது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறான். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த வாட்டர் வந்து பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 425 ml தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நாரோட டாப் ராமன் மசாலா நூடுல்ஸை சேர்க்க போகிறோம். ஸோ நூடுல்ஸ் கேக்கை பிரேக் பண்ண போறியா கோகுல்? இல்லை, சரி, பிரேக் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டுடலாம். கேக்கை உள்ளே போட்டாச்சு. அது கூட வெஜ்ஜீஸ் அப்படின்னு ஒரு பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இது சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஃபஸ்ட் டைம் வந்து குக் பண்ணுறவங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரையலுக்கு தான். இந்த வெஜ்ஜீஸும் நூடுலும் ஒரு 5 minutes நல்லா கலக்கி விட்டு வேக வைக்கணும். மிக்ஸ் பண்ண நல்லா. ஓகே, இது ஒரு 5 minutes வேகட்டும். ஒரு 2 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் சீசனிங் பவுடர் ஆட் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது நல்லா வெந்துருச்சு நூடுல்ஸ். இப்போது கிம்ச்சி சீசனிங் அப்படிங்கிற பவுடரை கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நாரோட கொரியன் ராமன் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாரோட கொரியன் ராமன் ஸ்பைசி கிம்ச்சி வெஜ் மீல் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பசங்க இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்ல போகிறாங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், பிரேக் பண்ணாமல் போட்டதுனால அப்படியே லென்த்தியாக வருது. அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. எப்படிடா இருக்குது? எப்படிடா இருக்குது? நல்லா இருக்கு. இவ்வளோதாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்து ரொம்ப பசியாக வரும்போது டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் நாரோட கொரியன் ராமன் ஸ்பைசி கிம்ச்சி வெஜ் மீல் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சகோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.